சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நம்ம இந்தியா ஜெயிச்சதை தொடர்ந்து துபாயில் இருந்து புறப்பட்ட ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே அவங்க ஸ்டேட்டில் போய் இன்னைக்கு எல்லாருமே லேண்டிங் ஆகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம சென்னைக்கு வந்து இறங்கின பிளேயர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி, ரவீந்திர ஜடேஜா. அவர் ஐபிஎலுக்கு இப்பயே நம்ம சென்னைக்கு வந்துட்டார் போல இருக்கு. இவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு அதிகாலையில் நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருந்தாங்க. இப்படி இருக்க நம்ம வருண் சக்கரவர்த்தி தன்னை சீண்டுனா என்ன ஆகும், முக்கியமாக நம்ம இந்திய அணியை சீண்டுனா என்ன ஆகும் அப்படின்னு துபாயில் இருந்து புறப்பட்டதுக்கு முன்னாடி நம்ம வருண் சக்கரவர்த்தி பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் பிளேயர்கள் எல்லாருமே தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு சரியான தரமான அடியை கொடுத்துட்டு தான் நம்ம வருண் சக்கரவர்த்தி அங்கே இருந்து இப்போ புறப்பட்டு வந்திருக்காரு. அப்படி நம்ம தமிழன் வருண் சக்கரவர்த்தி அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில நம்ம இந்தியா கப்பு வாங்கியிருந்தாலும் ஒட்டுமொத்த மற்ற எல்லா அணிகளுக்குமே இது ஒரு கோபமான வைத்தெரிச்சலான ஒரு விஷயமாக தான் தொடர்ந்து இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம இந்தியா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில எந்த ஒரு கிலோமீட்டர் கூட டிராவல் பண்ணாமல் ஒரே இடத்துல இருந்து ஒரே மைதானத்தில் விளையாண்டு ஒரு ஆட்டம் கூட தோல்வி அடையாமல் கப்பை வாங்கிட்டாங்க. ஆனால் மற்ற அணிகள் எல்லாரையுமே எடுத்துக்கிட்டோம்னா பல நூறு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்காக அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் ஆரம்பத்தில் இருந்தே பாகிஸ்தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இந்தியா ஒரே இடத்துல ஒரே வென்யூவில் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் விளையாடுறாங்க. ஆனால் மற்ற நாட்டுக்கு அப்படி கிடையாது, அவங்க பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால் ஃபைனல்லையாவது வேறு மைதானத்துக்கு மாற்றி வைங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் தொடர்ந்து அவங்க வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருக்க ஃபைனலும் நடந்துருச்சு, நம்ம இந்தியாவும் ஜெயிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு அப்புறமா ஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் அவங்களுடைய விமர்சனத்தை ஒத்தி வைக்கல. இந்தியா கப்பு ஜெயிச்சது ஒரு உண்மையான ஒரு திறமையான டீம் கப்பு வாங்கின விஷயம் இது கிடையாது. அவங்க ஒரே வென்யூவில் விளையாண்டதால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமான விஷயங்கள் அமைஞ்சு வந்திருக்கு. அதே போல் வருண் சக்கரவர்த்தி இதுவரைக்கும் அவர் எங்கே இருந்தார் அப்படின்னே தெரியல. ஆனால் இங்கே துபாய் பிச்சில் வந்து ஒரே தொடரில் அவரை மிகப்பெரிய சர்வதேச பிளேயராக தன்னை மாற்றிக்கிட்டாரு. அந்த அளவுக்கு இந்த ஒரே வென்யூவில் விளையாண்டு இந்திய அணி கப்பு ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் ஒரே வென்யூவில் விளையாண்டு மிகப்பெரிய கிரிக்கெட் ஜாம்பவானாக தற்போது வருண் சக்கரவர்த்தி உருவெடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் அக்தர் அவர் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே பதில் அளிக்கும் விதமாக துபாயில் இருந்து நேற்று புறப்படுறதுக்கு முன்னாடி நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் தங்கியிருந்த ஒரு ஹோட்டலில் ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் தான் நடத்தி அவருடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது கையில் டீ கப்பை வச்சுக்கிட்டு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அப்படிங்கிற டீயை குடிக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப தூரம் கடந்து கஷ்டப்பட்டு பல பாதைகளை கடந்து தான் இந்த கப்பை இப்போ நாங்கள் கையில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பக்கத்தில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியையும் வச்சுக்கிட்டு நம்ம இந்தியா பல கஷ்டங்கள் அடைஞ்சு தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை கையில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம வருண் சக்கரவர்த்தி அந்த போஸ்ட்டுக்கு கீழே அந்த வாசகத்தையும் அவர் போட்டிருந்தார். அதாவது பல அணிகள் நிறைய பேர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கடந்து கஷ்டப்பட்டு வந்து பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வருண் சக்கரவர்த்தி ஒரே மைதானத்தில் நாங்கள் விளையாண்டிருந்தாலும் நாங்களும் பல கஷ்டங்கள் நிறைய சவால்கள் இது எல்லாத்தையுமே கடந்து தாண்டி தான் வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வாங்கியிருக்கோம். இந்த ட்ரோஃபிக்கு நாங்கள் மட்டுமே சொந்தக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் துபாயில் இருந்து புறப்பட்டதுக்கு முன்னாடி கையில் ஒரு டீ ஒன்று கப்பை குடிச்சிக்கிட்டு இந்த போஸ்ட்டை நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் போட்டுட்டு தான் அங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்காரு. ஸோ ஆக மொத்தம் நம்ம வருண் சக்கரவர்த்தி அவரை சீண்டின பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்களுக்கு புறப்பட்டதுக்கு முன்னாடி சரியான ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக வருண் சக்கரவர்த்தி அவர் வெளியிட்டிருக்க இந்த புகைப்படம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா படு வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதே போல பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் தேவையில்லாம நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவரையும் சீண்டி கடைசியா நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் கையாலேயே அவங்க எல்லாருமே திட்டு வாங்குற மாதிரியான ஒரு சம்பவம் தான் கடைசியா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபில நடந்திருக்கு. ஸோ இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.